ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்னொரு சம்மர் ட்ரீட் பாதாம் பிசின் ஃபலூடா பண்ணலாம். இதுக்கு நான் பாதாம் பிசின் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நைட் ஊற வச்சேன். அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ்க்கு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது ஊற வச்ச பின்னாடி நிறையா வரும். இதுதான் பாதாம் பிசின். இது கொஞ்சம் கல் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசாக. இது கொஞ்சம் உடச்சி இது மாதிரி விற்கிறாங்க. இது 100 கிராம்ஸ் ஒரு 50 to 60 rupees ஆகுது. ஒரு 40 கூட சொல்கிறாங்க. பட் நான் 50 rupees அப்படி வாங்கினேன். இதில் ஊற வச்சது இருக்குது, ப்ளஸ்ஸு ஃபலூடா மிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பால் 1 லிட்டர் 200 ml வாட்டர் போட்டு காய்ச்சிட்ருக்கேன். இதில் நான் 1 லிட்டர் பாலில் 200 ml தண்ணி ஊற்றி இப்போ நான் வார்ம் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபலூடா மிக்ஸ் இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது மேங்கோ ஃப்ளேவர். இதை கலக்கி விடுங்க. ஒரு 10 to 15 minutes இது திக் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோட நான் ஒரு நமக்கு தேவையான பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி எடுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். தேவையானது எடுத்துகிட்டு மிச்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் இது வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நல்ல சூடு தணிக்கும். நமக்கு இந்த சம்மரில் ரொம்ப உடம்பு சூடாகிடும். அது பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய டிசீசஸ் எல்லாம் நோயெல்லாம் வரும். இந்த சம்மர்னால் நிறைய நோய்ங்க வரும். அதனால் இதெல்லாம் நம்ம நல்லா சம்மர் இந்த ஹீட் நம்மளை தாக்கக்கூடாதுன்னா இது மாதிரி நம்ம கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்டோன்னா அது ரொம்ப நல்லது. எப்படியாவது இந்த சம்மரில் நம்ம தப்பிக்கணுன்னா, ஏன்னா ரொம்ப ஹீட் இருக்குன்றாங்க இந்த சம்மர். இது போல் நல்ல கூலிங், நல்ல பாடி கூல் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டா நல்லது. ரொம்ப ஹீட் உள்ள சாப்பாடெலாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. இது பாதாம் பிசினில் நீங்கள் பாயசம் கூட செஞ்சு சாப்பிடலாம். இல்லை பாலில் போட்டு சர்க்கரை போட்டு கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரோஸ் மில்க் செய்யலாம். சர்பத் பண்ணலாம். நான் லெமன் ஜூஸ் ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் 2 தடவையாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எல்லாம் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்குது. சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் விற்குது. இது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு நிறையாவே வருது. இப்போ ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதில் பாதாம் பிசின் போட்டிருக்கு. ரொம்ப ஒரு
கூலிங் எஃபெக்ட் உள்ளது. நல்ல பாடிக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் கட்டாயம் வந்து இது செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். பாதாம் பிசின் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. இது ஃபலூடா மிக்ஸில் வந்து பாதாம் பிசின் போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்ல ஒரு கூலிங் கொடுக்கும், உடம்புக்கு சூட்டெல்லாம் தணிக்கும். நல்ல ஒரு டிஷ் இது. நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.